என்னுடைய அருமை தோழி சங்கீதாவோட ரிசப்ஷனுக்கு போறேன் அப்படின்னு நான் மேல போறேன். போன உடனே இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா நம்மளுடைய பழைய காலத்து தோஸ்து விஜய் சித்து மற்றும் நண்பர்கள் அண்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே நானும் விஜய் சித்துவும் பழைய நினைவுகள், மறக்க முடியாத நினைவுகள்லாம் பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. ஆனாலும் மேடையில் ஏறின உடனே சங்கீதாக்கு ஒரே ஒரு டவுட்டு, நீ மொய் கவர்லாம் கொடுக்குற பார்ட்டி கிடையாது, அப்படி என்ன வச்சிருக்க உள்ள அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்தா, தயவு செய்து இதை வாங்கிக்கோ, இப்போதைக்கு திறந்து பார்க்காத, வீட்டுக்குள்ள போய் திறந்து பாருன்னு சொன்னேன். திறந்து பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு ஊருக்கே தெரியும். ஹாய், இதுவரை யாரும் பார்த்திராத மூமெண்ட்ஸ். சங்கீதா அண்ட் அரவிந்த் செஜு மேரேஜ் ரிசப்ஷன்ல என்ன நடந்ததுன்னா, எதுக்கு குறிப்பா இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன எல்லார் கல்யாணத்துக்கும் போற, அங்க இருக்கிற பொண்ணு மாப்பிளோட நீ ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் பண்றீ அப்படின்னு ஒரு புகார் இருக்கு என்னால. அதுக்காகவே நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு நார்மல் ஒயிட் கொடுத்தா, ஒரு நார்மல் ஒயிட் பேண்ட் போட்டு என்னுடைய அருமை தோழி சங்கீதாவோட ரிசப்ஷனுக்கு போறேன். அன்பார்ச்சுனேட்லி கல்யாணத்துக்கு போக முடியாம போயிடுச்சு. ஸோ ரிசப்ஷனுக்கு வந்து நான் போய் ஜகஜோதியா நிக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், ஒரு 6:30 போலான்னு பார்த்தேன். அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் லேட் ஆகி மணி ஒரு 9 மணி ஆயிடுச்சு. சரி 9 மணி சீக்கிரமா போயிட்டா டிராபிக்கே இருக்காதுன்னு பார்த்தா அங்க பாருங்க பயங்கரமான டிராபிக். ஸோ இப்போ அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு சும்மா இந்த வீடியோ கவரேஜ் மற்றும் போட்டோ கவரேஜ்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு எங்க டீமுடைய ஷர்துல் தாக்கூர் ஒரு பையன் இருக்கான், ஜீவான்ட்டு, அவனை கூப்பிட்டுருக்கேன். ஸோ தம்பி வரான், அங்க சந்திப்போம். ஆமாங்க, 6 மணிக்கு போலான்னு பிளான் பண்ணி கொஞ்சம் அன்னைக்கு உடம்பு சரியில்லாததுனால லிட்டில் லேட் ஆகி 9 மணிக்கு நான் அப்படியே போயிட்டேன். உள்ள போகும்போது பார்த்தா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு 2 கேரக்டர் வெளியில வராங்க. யாரு? நம்ம நட்சத்திரா நாகேஷ் அண்ட் மீரா சேச்சி. அட பாவி, இப்பதான் உள்ள வரியா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகி, சரி வா ஒரு செல்ஃபியை போடலான்ட்டு ஒரு செல்ஃபியை போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு நான் மேல போறேன். போன உடனே இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா நம்மளுடைய பழைய காலத்து தோஸ்து விஜய் சித்து மற்றும் நண்பர்கள் எல்லாரும் என்ன பார்த்த உடனே, தலைவா நீங்களா, ஒரு போட்டோ வச்சு எடுக்கணும், அந்த கைகளை நான் தொட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஆரவாரம் அலப்பற. என்னடான்னு பார்த்தா பாசமும் கிடையாது, வேற எந்த டேஷும் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே 75 ஹீரோயின்ஸ் கூட ரீல்ஸ் பண்ண ஒரே ஆளு நீங்க தான். அந்த கைகள் இதுதானே, அந்த கைகளை நாங்கள் தொட்டே ஆக வேண்டும் என்று எல்லாருமே வந்து அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் பாதையில் நாங்கள் வளர எங்களை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டாங்க. இது கடைசியா தான் எனக்கே புரிஞ்சுது, அட பாவிகளா, இதுக்கு தானாடா இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. எஸ், நிறைய பேர் இந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க. நம்ம விஜய் சித்து விலாக் நண்பர்கள்லாம் நம்மள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்தது. இந்த ஃபோட்டோ பல மில்லியன் வியூஸு, பல மில்லியன் லைக்ஸ்லாம் போச்சு. பட் எதுக்காக இப்படி நிற்கிறாங்கன்னா இதுக்காக தான். அண்ட் எல்லாம் பண்ணி முடித்த உடனே நானும் விஜய் சித்துவும் பழைய நினைவுகள், மறக்க முடியாத நினைவுகள்லாம் பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தான், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் தான் அப்போ போக முடியாமல் போயிடுச்சு. இவன் கல்யாணத்துக்கே வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், ஒரு சில பேருக்கு தெரிந்த விஷயம், நானும் விஜய் சித்துவும் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக 12 வருஷமாக நாங்கள் வந்து நெருங்கிய நண்பர்கள். குறிப்பாக நிறைய சேனல்ஸ், ஐடிவி, மூன் டிவி, ஷாலினி டிவி, ஐபிசி தமிழ், இந்த மாதிரி பல லோக்கல் சேனல்ஸில் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய தூரங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஹிஸ்ட்ரியே நிறைய விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பாக அதை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நிறைய பேசுகிறேன். என்ன அப்போ அடிக்கடி நாங்கள் பார்த்துப்போம், கிட்டத்தட்ட தினமும் பார்த்துப்போம். இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். அதில் மறக்க முடியாத ஒரு நினைவு சொல்லணும் அப்படின்னா, ரியோ ராஜ் அவனுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் 2 பேரும் என்னோட ஓட்ட ஸ்கூட்டரில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர். அப்போ மச்சான் ஃபீல் பண்ணி சொன்னான், என்னை யாருக்குமே தெரியலையடா அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் உன்னை தெரியாத ஆள் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். 2017 சொன்னது இப்போ 2026 இதை நினச்சி பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த வெற்றி, இன்னைக்கு அவனுடைய ரீச், அது எல்லாமே அவனுடைய உழைப்புக்கும் அவனோட விடாமுயற்சிக்கும் கிடைச்ச ஒரு சக்ஸஸாக தான் நான் பார்ப்பேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஆஸ் அ ஃப்ரெண்ட். அப்படியே இந்த பக்கம் திரும்ப இந்த அதிர்ச்சி அருண், இந்த பையன் உண்மையாக தான் சொல்கிறானா இல்லை பொய்ய சொல்கிறானான்னு தெரியாது. எப்போ என்னை பார்த்தாலும் ஓடி வந்து கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன்.
மிகப்பெரிய ரசிகன்னு சொல்லுவான். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கடந்த ஒரு 5 வருஷம் முன்னாடியிலேருந்தே இதை அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எனக்கு அந்த டவுட் இருக்குது, இது உண்மைத்தானா இல்லை இவன் நம்மளை சும்மா கலாய்கிறானான்ட்டு. கூடிய சீக்கிரத்தில் அதை கண்டுபிடிச்சிடுவேன். சரி ஓகே, மேடைக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது அவசரத்தில் gift வாங்க மறந்துட்டேன். சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சைடில் ஒரு கார்டு இருந்தது. அந்த கார்டை எடுத்து அங்கேயே ஒரு கண்டென்ட்டை பண்ணி அதை ஒரு வீடியோவாக போட்டேன். அந்த வீடியோவும் பல மில்லியன் போச்சு. அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் மேடையில் ஏறினோடனே சங்கீதாவுக்கு ஒரே ஒரு டவுட்டு, நீ மொய் கவர்லாம் கொடுக்குற பார்ட்டி கிடையாது, அப்படி என்ன வச்சிருக்க உள்ள அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்தா தயவு செய்து இதை வாங்கிக்கோ, இப்போதைக்கு திறந்து பார்க்காத, வீட்டுக்குள்ளே போய் திறந்து பாருன்னு சொன்னேன். திறந்து பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு ஊருக்கே தெரியும். ஸோ மணமக்களை வாழ்த்தி விட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிக் பாஸ் நண்பர் சபரி வேறு இருந்தார். ஸோ சபரி, நான், சங்கீதா, அரவிந்த் எல்லாம் சேர்ந்து ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, அட என்னப்பா இன்னும் அங்கே நிற்கிறீங்க, கமான் லெட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஆக்சுவலாக அன்றைக்கி டான்ஸிங் ஃப்ளோருக்கு கொண்டு போனதே நாங்கள் தான். அங்கே போயிட்டு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டுட்டு சேஜ் வந்து ப்ரொபோஸ் பண்ண போற, ஓகேவா? நீ ப்ரொபோஸ் பண்ண போறியா ஃபர்ஸ்ட்? இது வந்து ரியல் லைஃப்ல நடக்கல. ஆக்சுவலா ப்ரொபோசல் ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில நடக்கல. மேபி இது ப்ரொபோஸ் பண்றவங்க வாழ்க்கை நடக்குதா இப்ப நடக்க வச்சு என்ன சொல்ல மக்களே ஆவலனே. சேஜோ நம்ம வாழ்க்கை காப்பாத்துற ரைட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இதில் என்ன ஹைலைட்னா, இந்த வீலாக் வீடியோவை எடுக்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டரை கூப்பிட்டு வந்தேன். அந்த கேரக்டர் இதுதான். இது நான் வந்ததை விட 1 hour லேட்டாக வந்துச்சு. எங்கள் டீமோட சர்துல் தாகூர் எப்போவுமே அது அப்படி தான். ஓகே, ஸோ ஃபைனலி தகூர் ஃபர்ஸ்ட் வீலர்லாம் நிறைய இடத்துல முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் வீலர். சங்கீதாவுடைய ரிசப்ஷன் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எண்ட் வந்து நம்ம சிறப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை எனக்காக வந்து லேட்டாக வந்து எடுத்துக்கிட்ட தாக்கூருக்கு ரொம்ப தேங்க்யூ. லேட்ன்றது இப்ப பதிவு பண்ணி ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பாய். எஸ், இந்த ஒரு அன்ஃபர்கட்டபிளான ஒரு மொமெண்ட்டை எப்பயோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் டைம் அது இப்போ தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி. ஸோ இந்த நேரத்தில் நான் அங்கே எப்படி இருந்தேன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ நண்பன் விஜய் சித்து அண்ட் டீம் அவங்களுடைய பயங்கரத்துக்கு நானும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேர் என்னுடைய இட்ஸ் மை ஷோ என்ன ஒரு 2 வாரமாக காணுமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. டியூ டு சம் டைட் ரீசன்ஸ் இட்ஸ் மை ஷோ இந்த மாதம் கொஞ்சம் ஷூட் பண்ணல. February monthலேருந்து இட்ஸ் மை ஷோ வில் பி பேக். ஸோ இட்ஸ் மை ஷோட அடுத்த எபிசோடோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீலாக பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள். சந்திப்போம் அடுத்த வாரம். பாய்.